ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம் ஆகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு அதிக டைம் எடுக்காதுங்க. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஈஸியாகவும் இருக்குங்க. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து வதக்கி எடுத்துடலாம். அதிக நேரம் வதக்க வேண்டாங்க. ஒரு 2 நிமிஷம் இந்தளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதை வந்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாங்க. 2 தக்காளி பழம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வதக்கி எடுத்துடலாம். இதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து வெந்து வந்துடும். தக்காளி பச்சை வாசனை எதுவும் இருக்காது. இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு தக்காளி வந்து நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா இது கூட தயிர் சேர்த்துக்கலாங்க. 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி நல்லா அடித்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதையும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம வந்து வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு தண்ணி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். கெட்டியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக தாங்க சேர்க்குறேன். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மெத்தி சேர்க்கும்போது ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்குங்க. நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை கைகளால் நல்லா இந்த மாதிரி நசுக்கி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி அதை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.